மோசமான கொரோனா சூழ்நிலையில் மேலும் பாதிக்கப்பட்ட திவாலாகும் நிலையில் உள்ள நிறுவனங்களுக்கு 6 மாதங்கள் விலக்களிக்கும் திட்டம்தான் திவால் சட்ட திருத்த மசோதா. புதிய திவால் சட்டம் 2016 படி நோட்டீஸ் அளித்து 6 மாதத்திற்குள்ளாக செலுத்த இயலாத நிலையில் நிறுவனங்கள் மீதோ நிறுவனத்தின் பெயரிலோ அல்லது தனிநபரின் பெயரிலோ இருக்கக்கூடிய நிதியை வேறு ஒருவரின் பெயருக்கு மாற்றம் செய்ய இயலாத நடவடிக்கையை திவால் தீர்ப்பாயம் எடுக்கும். மேலும் இந்த நடவடிக்கையின் கீழ் சொத்துக்களை விற்க இயலாது, பிற கடன்களை பெற இயலாது. நிர்வாக அதிகாரம் முழுமையும் தீர்ப்பாயத்தின் வசம் சென்றுவிடும். செய்தித்தாள்களில் இது பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும். இந்நிலையில் கொரோனா பரவல் மற்றும் ஊரடங்கின் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அந்த நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை உள்ளது. இந்நிறுவனங்கள் மீது திவால் சட்டத்தின் கீழ் வங்கிகளால் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே தொழில் நிறுவனங்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திவால் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் கடன் நொடிப்பு மற்றும் திவால் சட்டத்தில் திருத்தம் செய்து அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து அடுத்த 6 மாதங்கள் அல்லது அதற்கும் மேல் நீட்டிக்கப்படும் வரையிலான காலகட்டத்தில் கடனை திருப்பி செலுத்தாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து இந்த மசோதா மூலம் தற்காலிகமாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.